வெறுமன கோரிக்கை வைப்பால் மட்டுமல்ல, அதற்கான தீர்வு என்பதையும் அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். இன்றைக்கு 2003 பிறகு வரக்கூடிய செப்டம்பரிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன முடிவை சொல்லப் போகின்றதோ, ஆனால் செப்டம்பருக்கு பின் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அப்பொழுது மாறும் பொழுது நம்முடைய போக்குவரத்து கழகங்களிலும் 90,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியம் இல்லாத ஊழியர்கள் இருக்கின்றார்கள். இங்கும் அது மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறும். தேவைப்பட்டால் இதை ஒட்டி நாமும் ஒரு வேலை நிறுத்தத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது இன்றைக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலைகளை மனதில் வைத்துக் கொண்டு இப்போது 23 மாதங்களாக ஓய்வு கால பலன் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தைகளை கேட்டோம். நீங்கள் ஓய்வு கால பலன்களை கொடுங்கள் என்று. 3,500 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுப்பது கஷ்டம். எப்படி ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது? காரணம் என்ன? ஆண்கள் ஓய்வு பணியிலே இருக்கும் பொழுது எங்களுடைய பணம் வருங்கால வைப்பு நிதிக்காக நாங்கள் செலுத்தக்கூடிய பணத்தை நீங்கள் ட்ரஸ்டுக்கு அனுப்புவதில்லை. மணிக்கடை ட்ரஸ்டுக்கு பணத்தை அனுப்புவதில்லை. தொழிலாளர்களுடைய கணக்கில் சேர வேண்டிய பணத்தை ட்ரஸ்டுக்கு அனுப்பாமல் தொழிலாளிகளுக்கு வெறுமன சம்பளத்தை மட்டும் கையிலே கொடுத்து அனுப்புகிறீர்கள். ட்ரஸ்டுக்கு அனுப்பாமல் அரசாங்கம் மட்டும் செலவு செய்த பணம் 15,000 கோடி ரூபாய். எனவே எங்களுடைய பணத்தை வைத்து இன்றைக்கு கலாச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. 2021 இந்த ஆட்சி வந்தது. அன்றைக்கு ராஜகண்ணப்ப போக்குவரத்து அமைச்சர், அவரை போய் பார்த்தோம். நான் மட்டுமல்ல, 8 சங்கங்கள், ராஜகண்ணப்ப எல்லா சங்கங்களோடு பேசினார். அவரிடம் நாம் சொன்னோம், இந்த போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய பணம் உரிய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்வதில்லை. இதனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்கள் கிடைப்பதில்லை. ஏற்கனவே இந்த பணப்பலன்கள் எப்பொழுது வாங்கினோம்? 2017 ஒரு வேலை நிறுத்தம். 3 அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினார்கள். 1,500 கோடி ரூபாய் பணப்பலன் மொத்தமாக வழங்கப்பட்டது. 2018 ஒரு வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே 600 கோடி ரூபாய் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய அக்கௌண்ட்ல பணத்தை நிர்வாகம் செலுத்தியது. இறுதியாக 2021 ஒரு வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம் 2 நாளிலே முடிந்து விட்டது. வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் அறிவித்த காரணத்தினால் நம்மால் வேலை நிறுத்தத்தை தொடர முடியவில்லை. ஆனால் நம்ம அரசாங்கம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இருந்த 1,400 கோடி ரூபாய் ஓய்வு கால பலன்களை வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டுதான் முடிவுக்கு வந்தது. தேர்தல் அறிவித்த காரணத்தில் 1,400 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்படவில்லை. திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 4 மாதங்கள் கழித்து ஏற்கனவே 1,400 கோடி ரூபாய் நம்முடைய வேலை நிறுத்தம் காரணமாக அதிமுக அரசில் ரிலீஸ் செய்து வைத்த பணத்தை முதல் முறையாக கொடுத்தார். கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணம் பாக்கியே இல்லை. அதற்கு பின் பணம் பாக்கியே இல்லை. இறந்த தொழிலாளிகளுடைய சிலருக்கு மட்டும் செஞ்சுவாரம் இருந்துச்சு. ஆனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 2021 செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே எல்லா பணமும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எவ்வித பணம் பாக்கியும் இல்லை. அதாவது ஓய்வு கால பலன். அப்பொழுதுதான் நாங்கள் ராஜகண்ணப்ப அமைச்சரை பார்த்து பேசினோம். நீங்கள் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை கொடுப்பதில்லை. எங்களுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை எங்கள் அக்கௌண்ட்ல கொடுக்கறதில்லை. இது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நாங்கள் பேசுகிறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி பேசும்பொழுது அமைச்சரிடம் சொன்னோம், இந்த மாதத்திலே இருந்து எங்களுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, காய்கறி ட்ரஸ்டுக்கு அனுப்புங்க. இப்பொழுது ஓய்வு வயது 60ஆக நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக தொழிலாளிகள் ஓய்வு பெறவில்லை. அடுத்து ஓய்வு மே 2022 ஆரம்பிக்கும். இந்த 9 மாத காலத்திலே பிஎஃப் ட்ரஸ்ட்ல, காய்கறி ட்ரஸ்ட்ல 1,500 கோடி ரூபாய் பணம் சேர்ந்துவிடும். ரிட்டையர் ஆன தொழிலாளிகளுக்கு உடனுக்குடன் பணப்பலனை கொடுக்க முடியும். அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் பேசினோம். அவர் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த போக்குவரத்து செயலாளர் கட்டாரியா அது சம்பந்தமாக ஒரு உத்தரவை வெளியிட்டார். நாம் பேசினோம்.
அரசு ஒத்துக்கொண்டது, உத்தரவு வெளியிடப்பட்டது. ஆனால் அரசாங்கம் நிறைவேற்றது. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி செய்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தையில என்ன சொன்னோம்? 3500 கோடி ரூபாய் பாக்கி இருக்கின்றது. ஒரு கூட்டத்திலே பேசும்போது சொன்னார், இந்த அரசாங்கத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. 4 லட்சம் கோடியோடு கூட ஒரு 10,000 கோடியை சேர்த்து வாங்கி எந்த கடனையும் சேர்த்து வாங்க கொடுத்தது. எல்லாத்தையும் கடன் வாங்கலாம், எங்களுக்கு சேர்த்து ஒரு கடன் வாங்க ஒரு கூட்டத்தை பேசுறாங்க. நாம் சொன்னோம் 3500 கோடி ரூபாய் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன் பாக்கி இருக்கிறது. நீங்க அந்த பணத்தை வங்கியில் வட்டிக்கு வாங்கி கொடுங்க. அரசாங்கம் மாசம் மாசம் கொடுக்கிறத நீங்க டியூ மாதிரி கட்டிக்கோங்க. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இப்பொழுது தாமதமாக பணம் கொடுப்பதற்காக வட்டி கொடுக்கப்படுகிறது. இது அரசாங்கம் இதுவரை வட்டி மட்டுமே 400 கோடிக்கு மேல் கொடுத்திருக்கின்றது. எங்களுக்கு நீங்கள் கடனை வாங்கி பணத்தை கொடுத்து விட்டு மாதம் மாதம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தை டியூவாக கட்டுங்கள், எங்களுக்கு கொடுக்கிற வட்டியை பேங்குக்கு கட்டுங்க. இப்படியெல்லாம் அமைச்சரிடம் சொன்னோம். அமைச்சர் அமைதியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் வலியுறுத்தினோம். அமைச்சர் என்ன சொன்னார்? நம்ம சொன்னோம் ஒப்பந்தத்தில் பலத்தாலாவது சேர்ந்துருக்கேன்னு சொன்னோம். அமைச்சர் செக்ரட்டரி கேட்டாரு, சரத்தாக சேர்த்தா என்ன? செக்ரட்டரி உடனே சொல்றாரு, ஐயோ சரத்தெல்லாம் கேட்கக்கூடாது, சரத் சேர்த்தா இவங்க கேஸ் போடுவாங்க, நான் போய் கோர்ட்ல போய் நிற்கிறேன். அரசாங்கம் இன்றைக்கு தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பிரச்சனையில் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போல திட்ட ஊழியர்கள், முறைசாரா தொழிலாளர்கள் இருந்து தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே வலுவான போராட்டத்தை தொழிலாளர்களை திரட்டி நடத்துகின்ற போராட்டத்தை CIU தான் வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறது. வேற எந்த சங்கமாக சொல்ல முடியுமா? சாம்சங் போராட்டம் தெரியும், அரசை அசைத்த போராட்டம். அது வெறும் தமிழகம் தழுவிய போராட்டம் அல்ல, அகில உலகமும் திரும்பி பார்த்த போராட்டம். அகில உலகமும் ஒரு போராட்டத்தை பார்த்து திரும்பி பார்த்திருக்கிறது என்றால் அது தோழர் AIS தலைமையில் CIU தலைமையில் நடைபெற்ற சாம்சங் போராட்டம். காரணம் தொழிலாளர்கள் நம்மளோட உறுதியாக இருந்தார்கள். இன்னும் நம்மை விட்டு பல தொழிலாளர்கள் உறுதியாக இல்லை. பல சங்கங்களிலே தொழிலாளர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள். இதெல்லாம் நம் தொழிற்சங்கம் சந்திக்கக்கூடிய சவால். ஒற்றுமையை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்படுகிறது. ஆனாலும் கூட வலுவான கிளர்ச்சி இருந்தால், வலுவான போராட்டம் இருந்தால், வலுவாக தொழிலாளர் மத்தியிலே நம்மால் கருத்தை உருவாக்க முடியும் என்றால் எந்த சங்கமும் ஒற்றுமைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல முடியாது. எந்த சங்கமும் போராட்டத்தை விட்டு தள்ளி வைக்க முடியாது. அப்படி சங்கங்கள் தள்ளி இருந்தால் போராட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்றால் தொழிலாளர்கள் அந்த சங்கத்தை தள்ளி வைத்து விடுவார்கள்.